என்ன வண்டியை நிறுத்திட்டீங்க? இங்க ஒரு சாமி கோயில் இருக்குது, இறங்கி பூஜை பண்ணலான்னு தான். சொல்லுங்க. என்னடா சொல்றது? பணியில லுங்கி கட்டி இருந்தா கிளியர் நினைச்சுக்கிறதா? இல்ல பணம் வேணா நாளைக்கு தரேன். குப்பை வீட்டுல நினைச்சுக்கிறியா? ஏண்டா தாம்பரத்துல ஏறி பணம் 10 ரூபா தரேன் சொல்லிட்டு திண்டிவரத்துல வந்து 3000 ரூபாய்க்கு டிபன் சாப்பிட்டு என்னது காப்பி வேண்டாம் டீயா கைய வைக்க மரியாதை போடா. என்ன ஏமாத்துறதுக்கு இந்த சுற்று வட்டாரத்துல 16 கிலோமீட்டருக்கு ஊரே கிடையாது. நடந்து போ, அப்பதான் உனக்கு புத்தி வரும். ஐயோ நில்லுங்க நில்லுங்க நில்லுங்க. இன்னும் எவ்வளவு தூரம் போனா ஊர் வரும்? அதான் 4 எட்டு வச்சீங்கன்னா நரசிபுரம், அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதா. தேங்க்ஸ். குட் நைட். பெருமாளே, ராத்திரியெல்லாம் நடந்து நடந்து என் காலெல்லாம் வலிக்குது. என்னை ஏன் சோதிக்கிற? நீதான் எனக்கு ஏதாவது ஒரு வழி காட்டணும் பெருமாளே. பெருமாள் உனக்காக கீழே இறங்கி வருவாரு. நீ தானே மேல போன கொஞ்ச நாள் போனா பெருமாள் வீட்டுக்கே வர சொல்லுவானுங்களாட்டு இருக்கு. என் நிலைமை அந்த ஆளுக்கு தெரியாது. அந்த ஆளை மன்னிச்சுடு. நடக்க முடியாம பசியோட நிக்கிறேன். என்ன நீதான் ரட்சிக்கணும். எல்லாரையும் காப்பாத்துப்பா. உண்டியல்ல காசு போடு பாட்டி. ஐயோ கீழே போட்டுட்டியா? இங்கே இரு, எடுத்துட்டு வரேன். கை தவறிடுச்சுமா. கை 1 ரூபா. பெருமாளே, எனக்கு இவ்வளவு சீக்கிரம் நீ உதவி செய்வேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த 1 ரூபா கொடுத்ததுக்கு நான் உனக்கு கோயில் கட்டி கும்பிடணும். ஆனா இந்த 1 ரூபால கோயில் கட்ட முடியாது. அதனால வேலை கிடைச்ச உடனே உனக்கு கோயில் கட்டுறேன். காசு பெருமாள் கொடுக்கல, என் கை தவறி கீழே விழுந்துடுச்சு. அது கொஞ்சம் கொடுக்குறீங்களா? என்னங்க, கண்டெடுத்தா காப்பணும்னு சொல்லுவாங்க. ஒரு 4 அணாவது கொடுக்குறீங்களா? ஐயா ஏனுங்க ஏனுங்க ஐயா ஐயா. சும்மா போக மாட்டேன் நீ. ஐயா ஐயா நான் அவுட் போட்டார போயிட்டு இருக்கிறேன். இந்த ஊர்ல ஆடு மேய்க்கிற வேலையாவது கிடைக்குங்களா? ஆடு மேய்க்கிற வேலையா? அவ்வளவு கேவலமா போச்சாடா. உனக்கு கச்சண்டை தெரியுமா? தெரியாதுங்க. கச்சண்டை தெரியல அப்புறம் ஆடு மேய்ப்ப? கத்தி சண்டைக்கும் ஆடு மேய்க்கிறதுக்கு என்னங்க சம்பந்தம்? சம்பந்தமா? முன்னால போகுது அந்த ஆடு பேசு. அதை சமாளிக்கணும். கத்தி சண்டையெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். போனதே ஐயா எனக்கு ஒரு 50 பைசா இருக்குமா? 50 பைசாவா? சதுரமா இருக்குமா? அதான் அது 5 பைசாங்க. 50 பைசா ரவுண்டா இருக்கும். அது என்ன அளவோ நான் பார்த்தது இல்லையப்பா. வேலை வேலை வேலை. இங்க வா. வேலை என்ன வியாபாரம் பண்ற? இங்க வா. ஊரு புதுசா? ஆமாங்க. எதுக்காக வந்த? வேலை. இவன் ஏன் பூசுறான்? இங்க வா. நான் தான் இந்த ஊர் பொண்ணையார் மகன். வணக்கங்க. வணக்கம் 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 வணக்கம். வேலை. உனக்கு ஒரு பிரமாதமான வேலை வாங்கி தரேன். ஆனா அதுக்கு நீச்சல் அடிக்க தெரிஞ்சிருக்கணுமே. நீச்சல் தெரியாதுன்னு சொன்ன வேலை இல்லைன்னு சொல்லிடுவானு? நீச்சல் தெரியும். பைய வையி. தரையில படுத்து நீச்சல் அடி. தரையில படுத்து நீச்சல் அடி. என்னங்க, தண்ணில தானுங்க நீச்சல் அடிக்க முடியும். இங்க எப்படிங்க? உனக்கு வேலை வேணுமா வேணாமா? வேணும் வேணும். ஆகா இன்ப நிலாவினிலே ஓஹோ ஜெயமே ஆடிடுதே ஆடிடுதே விளையாடிடுதே. ஆகா இன்ப நிலாவினிலே ஓஹோ ஜெயமே ஆடிடுதே விளையாடிடுதே. ஏய் தலை குனிஞ்சு என்ன பண்ற? நான் உள் நீச்சல் அடிக்கிறேன், அது உங்களுக்கு தெரியாது. ஏன்டா தரையில படுத்துட்டு நீச்சல் அடிக்கிற? பண்ணையார் மகன் தான் தரையில நீச்சல் அடி வேலை வாங்கி தரேன்னு சொன்னார். அண்ணையார் மகன்? யாரு? அதான் அவர்தான். யார்? இந்த முள்ளம்பண்ணி தலைனா? இவெல்லாம் ஊருக்குள்ள அனாமுத்து அட்ரஸ் இல்லாத பையன். இவன் சொன்னான்னு தரையில படுத்துட்டு நீச்சல் அடிக்கிறிய, உனக்கு வேலை கிடைச்சிருமா? தண்ணியில நீச்சல் அடிக்கிறவனுக்கு இந்த ஊர்ல வேலை இல்ல. இங்க பார், இந்த ஊர்ல வேலை எல்லாம் கிடைக்காது. பேசாம ஊருக்கு ஓடி போயிரு.
வந்துட்டானுங்க. ஏய் வாங்க. உன்னை பார்த்தா ஒரு மார்க்கமா தெரியற. என்ன படிச்சிருக்க? 10வது. 10வதா? படுத்துட்டு பெறலும் போதே நினைச்சேன். வேலை வேணும்னா பண்ணையார் வேணும். ஆனா பண்ணையாரு ஊர்ல இல்ல, வெளியூர் போயிருக்காரு. நாளைக்கு தான் வருவாரு. சரி என் பின்னால வா. வந்து 2 சைக்கிளுக்கு பஞ்சர் ஓட்டு, அப்பதான் உங்களுக்கு எல்லாம் அறிவு வரும். எங்க போயிட்டாங்க? ஏய் வாங்க. வாடா. நீ ரொம்ப தகராறு முடிச்சோம் போல் இருக்க. அன்னைக்கு என்னடா நான் தரையில நீச்சல் அடிச்சேன், இன்னைக்கு என்னடா தண்ணியில் நீச்சல் அடிக்கிறேன். ஏடா நீ என்ன சர்க்கஸ் போட்டாங்கறியா பிறந்த? வாடங்க. பெரியவர் ஊர்ல இருந்து வந்துட்டாரு. உன் நிலைமையை பத்தி எடுத்து சொன்னேன். உனக்கு ரேஷன் கடையில வேலை போட்டு கொடுத்திருக்காரு. ரொம்ப நன்றிங்க. நன்றிங்க. அரிசி அளந்து போடுறதுல இருந்து, பில் போடுறதுல இருந்து, காசு வாங்கி கல்லாவுல போடுற வரைக்கும் சரி. நீ தான் பாத்துக்கணும். காசை வாங்கி எங்க போடுற? கல்லாவுல போடுறேன். சரி சீக்கிரம் வந்துரு. உனக்காக நான் காத்துட்டு இருப்பேன். பச்சா? சரிங்க, கண்டிப்பா வந்துருங்க. இப்படியே வந்துடாத, வேலை போயிடும். அப்புறம் எனக்கும் கெட்ட பேரு. துணிகள் இருந்தா கட்டிக்க வேடா. அப்பனே கணேசா, ஏதோ இந்த ஊர் வந்ததுக்கு உன் தயவால எனக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்கு. அதுவும் ரேஷன் கடையில. இந்த வேலையாவது எனக்கு நிரந்தரமா இருக்கட்டும். இந்த சின்ன வயசுல வாயை பாரு. வாயாடா இது? சுண்ணாம்பு காலா மாதிரி இருக்குது. ஏண்டா ராத்திரி 9 மணிக்கு ஐஸா கேக்குற? ஐஸ் என்ன ஐஸ் வேணும்? சேமியா ஐஸ் தான். வீட்டுக்கு அவனை வந்திருக்கிறேன். ஏண்டா ஜோப்பு இருந்து காசு எடுத்துட்டு போனதும் இல்லாம. என்னங்க, என்னம்மா? எங்க அப்பா பாத்தீங்களா? ஆனா நீ வேறம்மா, என் பிரச்சனை எனக்கு பெருசா இருக்குது. உங்க அப்பா நாளைக்கு பார்க்க முடியும். நல்லா வைக்க. உனக்கு இன்னைக்கு ராத்திரி சரியான ஒரு மந்திரி வைக்கல. என் பேர் வீராசாமி இல்ல. என்னங்க, ஏமா? எங்க அப்பா பாத்தீங்களா? இல்லையாம்மா.
மக மகரா மக மகரி சாரி மக மக மகரா மக மகரி சாரி பதனி சாரி நீரி சாரி சனி ரி சா சாரி சனி ரி சா சாரி சனி ரி சா. அப்பா, நீங்க செய்யறது உங்களுக்கே நல்லா இருக்கா? ஏன்பா தினம் தினம் இப்படி குடிச்சிட்டு வரீங்க? சத்தியமா உன் மேல ஆணை, நான் குடிக்கணும்னு குடிக்கலம்மா. ஒரு பொண்ணுக்கு பூவும் முட்டும் தாம வாழ்க்கையில பெருமை. அதை அடைஞ்ச 1/2 மணி நேரத்துக்கெல்லாம் மறுபடியும் வைக்க முடியாதுங்கிற சூழ்நிலை உருவாயிடுச்சு. காதலிச்ச அனுபவம் இல்லாம, கல்யாணம் பண்ணிக்கிட்ட சுகமும் இல்லாம என் மக வேதனைப்படுறத பார்த்து எத்தனை நாளைக்கு நான் சும்மா இருக்க முடியும்? அதனாலதாம்மா.